சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்று இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்வினையாக திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையுடைய விவரங்களோடு ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஓட்டியோ. திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில காவிரி பிரச்சனையில அரசின் தோல்வி வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதை மறைக்கக்கூடிய வகையில, பிரச்சனையை திசை திருப்பும் வகையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசின் அராஜக போக்கு இது அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அவரை கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றிருக்கிறது தவேக அரசு என்றும், பல்வேறு பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்திருப்பதன் மூலமாக உதயநிதியை மிரட்ட பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் ஸ்டாலின் அதில் சொல்லியிருக்கிறாரு. நாளை சட்டமன்றம் கூட இருக்கிறது, நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அப்போது கேபினெட் தகுதி பெற்ற எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இருக்க வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இருக்கக்கூடாது என்று நினைத்து இந்த நடவடிக்கையை தவேக அரசு எடுத்திருக்கு அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மேலும் நாடு முழுவதும் திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் காட்டிய எதிர்ப்புக்கு பிறகு கைது செய்யும் எண்ணம் இல்லை, விசாரணை முடிந்ததும் விடுவித்து விடுவோம் என்று நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. விசாரணை நடத்துவதுதான் நோக்கம் என்றால் சென்னையிலேயே வைத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நடத்தி இருக்கலாமே, எதற்காக தஞ்சாவூர் அழைத்து செல்ல வேண்டும், எதற்கு ஜாமீனில் விடுவிக்க முடியாத பல்வேறு பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்ய வேண்டும், மக்கள் எதிர்ப்பால் பின்வாங்கியது தெரியாமல் பூசி மிளகக்கூடிய வேலையை அரசாங்கம் செய்யுது அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. உதயநிதியை இன்றே விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் உத்தரவு தவேக அரசுக்கு விழுந்திருக்கக்கூடிய ஒரு அடி அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. இப்படியாக உதயநிதி ஸ்டாலின் கைது தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில தான் ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் குறிப்பிட்டு வெளியிட்டிருக்காரு. ஓகே, திரு ஸ்டாலின் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சருடைய அறிக்கையை நம்ம பார்க்கின்றோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.